ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசிக்கான வீடியோ. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மீனராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதை நினச்சி எதுவும் வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் கிடையாது. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஒரு சில நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிட்டா நீங்கள் கவனமாக முன்னாடியே தெரிஞ்சிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள முடியும். மற்ற ராசிக்காரர்களுக்கு மற்ற ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்துட்டோம் அப்படின்னாக்கா இறக்கும் தருவாய் வரலும் நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ போகிறோம். இதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே எல்லா மனிதர்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. நம் முன்னோர்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நம்மளும் அனுபவிக்க தான் போகிறோம். அதனால் அதை நினச்சி நம்ம வருத்தப்படுறதுனால ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாதுங்க. அதை எதிர்கொள்கிறதுக்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வது தான் மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். ஏன் எடுத்த உடனே இந்த விதிகள் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எல்லா ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு 7 சனி தொடங்க போகுது, 7 சனி தொடங்க போது, ஜென்மத்தில் சனி வரப்போகிறாரு, பிரச்சனைகள் வரப்போகுது, வம்பு வழக்குகள் வரப்போகுது, சட்ட சிக்கல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயமுறுத்தக்கூடிய அமைப்புகள்லேயே எல்லா அமைப்புகளும் சொல்லியிருப்பாங்க. நான் அதுக்கு மாறுபட்ட கருத்துக்களாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் என்ன காரணம்னாக்கா, இந்த ஜோதிடம் என்பது உண்மையாக உணர்ந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஜோதிடத்தை தன் அறிவால் மிஞ்ச முடியுன்றது மட்டும் உண்டுங்க. இந்த ஜோதிடம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழகத்துக்கே உரித்தான ஒன்று தான் சொல்லணுன்ற விதிங்க. இந்த தமிழக மக்கள் தமிழகத்தில் மட்டும்தான், இந்த இந்தியாவை காட்டிலும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில் குளங்கள் தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுறதுக்கான கோயில்களாகவே கொட்டப்படும். நவகிரகத்துக்கும் 9 கிரகங்களுக்கும் 9 வகையான கோயில்கள் நிர்ணயப்படுத்திடுங்க. ஒரு மனிதர் கஷ்டப்படுறானா அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த கோயிலுக்கு போனால் சரியாகும் அப்படின்றதுக்காக கோயில் குளங்கள் வச்சுருக்காங்கன்ற விதிங்க. அதனால் ஒரு மனிதர் பிரச்சனைன்றது ஒன்று வரப்போகுதுன்னா அதுக்கான நிவர்த்தின்றது ஒன்று இருக்க போகுது அப்படின்றத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு, அது மட்டும் உண்மையான விஷயங்க. அப்போ பிரச்சனைன்றது ஒன்று வரப்போகுதுனாக்கா அது தீர்வுன்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த தீர்வு என்னன்றது முன்கூட்டியே நம்ம உணர்ந்துட்டோம்னா அந்த பிரச்சனையை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அதனால தான் சொல்ல வருவாங்க, நீங்கள் யாரும் சொல்கிறத நம்பி 7 சனி வரப்போகுது அப்படின்ற பற்றி ரொம்ப பயமெல்லாம் கொள்ள வேண்டாம், சரிங்களா? முன்னரே உணர்ந்துக்க போகிறீங்க, அதுக்கான கோயில்களுக்கு போக போகிறீங்க, அதான் உண்மையான விஷயம். அதனால் மீனராசி என்பவர்களுக்கு உண்மையான சொல்லப்போனால் வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதியானது ஜென்மத்தில் சனி வரப்போகிறார். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான பயிற்சிகள் கிடையாது. என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும்? வண்டி வாகன தடைகளை கொடுக்கும், வருமான குறைவுகள் ஏற்படுத்தும், பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும், கடன் பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இதை தடைப்படுத்துறதுக்கு என்ன ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் பெருமான் தான் சரியான ஒரு பரிகாரங்க. ஏன்னா 7 சனியின் தாக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தாக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னாக்கா விநாயகர் பெருமான் வழிபாடை முழுமையாக தொட்டால் போதுமானது. தெளிவாக சொல்ல வரேங்க, இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே நீங்கள் தொடர்ச்சியாக 2028ஆம் ஆண்டு காலகட்டம் வரலும் தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேளையில் 6:30 மணிலேருந்து 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார கரகரன்னு அந்த வெயில் முகம் மறைந்தும் மறையாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போயிட்டு விநாயகருக்கு ஒரு 2 நல்லெண்ணெய் தீபம் தொடர்ச்சியாக நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த 7 சனியின் தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியும். 100க்கு ஒரு 70% உங்களுக்கு தீர்வு கிடைச்சே தீருன்ற விதிங்க. ஏன்னா சனி பகவானின் தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி அந்த விநாயகர் பெருமானுக்கு மட்டுமே உண்டு. அப்போ விநாயகர் பெருமானை தொட்டுட்டு, ஐயா என்னோட குடும்பமானது இருள் சூழக்கூடிய அமைப்பில் இருக்குது, எனக்கு ஒளி கொடுக்கணும். ஏன்னா இருள் சூழல நேரத்தில் உனக்கு ஒளி பொருந்திய ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன், என்னோட குடும்பம் ஒளி பொருந்தறதுக்கு நீ தான் அருள் புரியணும் மட்டும் நீங்கள் வேண்டுதல் எடுத்துகிட்டு வந்தாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகளும் பனி போல் விலகும் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அதனால் மீனராசி என்பவர்கள் நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டாம். எதிர்காலத்துக்கு பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு விநாயகர் பெருமானை கெட்டினா பிடிச்சிக்கிங்க, அது ஒன்றே போதுமானதுன்ற விதிங்க. அதே வேளையில் இந்த வருட காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன அப்படின்னாக்கா, இந்த நாட்களில் யாரையும் நீங்கள் நம்பிவிடக்கூடாது. அதாவது இந்த 2025ஆம் ஆண்டுலேருந்து 2028ஆம் ஆண்டு காலகட்டம் வரலாம் அண்ணன் தம்பி மாமே மச்சனை சொந்த மந்தன்ற மாதிரி யாரையும் நம்பாதீங்க. உங்கள் கையில் உள்ள பணத்தை யார்கிட்டயா கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அது இழந்ததாகவே அர்த்தம் அப்படின்றீங்க. 7 சனி ஒருத்தன் வந்துட்டாக்கா அந்த நேரத்தில் கையில் உள்ள பணங்கள் எல்லாமே அந்த மனிதன் இழந்தே தீருன்ற விதி. அப்போ கையில் ஏதாவது பணங்கள் இருக்கா அப்படின்னாக்கா அழிய சொத்துக்களை போட்டு வச்சுங்க. ஏதாவது வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது,
போவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுக்காக அழியா சொத்துக்களை போட்டு வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருன்றீங்க. அதே போல் தொழிலுக்காக மட்டும் செய்திடாதீங்க. உண்மையான சொல்ல வரேங்க, உங்களுக்கு தொழில் கொஞ்சம் ஒருபடி சர்க்கிள்களுக்கான அமைப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தெளிவாக சொல்ல வரேங்க, இந்த சொந்த தொழில்களை நீங்கள் யாருக்கிட்டையாவது உங்களோட குடும்ப உறவுகளில் யாருக்கு வலுவாக ஜாதகம் இருக்கோ அவங்க பேரில் முன்னிறுத்தி நடத்துகிற மாதிரி பேரை மாற்றிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அல்லது பார்த்தீங்கன்னாக்கா சொந்த தொழிலுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறத வச்சு ரன் பண்ண கற்றுக்கணுன்ற விதிங்க. தொழிலுக்காக கடன் வாங்கி போட்டிங்கன்னா அந்த கடன்கள் இழப்புக்கான அமைப்புகளாக உருவாயிடுன்ற விதிங்க. அதே வேளையில் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிற வேலைகள் நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். போட்டி பொறாமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை நீங்கள் முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்றது என்னோட ஆணித்தரமான கருத்து. இந்த நேரத்தில் ஓடுற தண்ணியில் நீங்கள் ஓடி தான் தீரணுன்ற விதைங்க. அந்த ஆற்றுல போய் எதிர்த்து நின்னீங்கன்னா அந்த தண்ணி உங்களை அடிச்சுட்டு போயிடும். அப்போ இந்த நேர காலங்களில் மீனராசி என்பவர்கள் நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்றத பேசக்கூடாது. தன்னைத்தான் தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 3 வருட காலம் நீங்கள் தன்னைத்தானே தற்காத்து கொண்டுட்டீங்கன்னாக்கா பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர முடியும். அதே போல் ஏதாவது ஒரு 4 இடத்துல சண்டை சச்சரவு நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் போயிட்டு ஒருத்தன் தேவையில்லாமல் சண்டை அடிச்சுட்டு அடி சண்டை சச்சரவு நடந்துட்டு இருக்கோம். நீங்கள் அந்த நல்லவரை போய் பிடிச்சி அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டால் அதுக்காக நீங்கள் போய் கோர்ட்டு கேஸ் வாயில் போட்டு சந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் இதெல்லாம் கிரகங்கள் ஒரு மனிதனை இயக்கிட்டு இருக்கு, அதான் உண்மை. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் நீதி நியாயன்ற மாதிரி போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் அதில் வேணாலும் பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்திப்பீங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட வேலை உண்டு, உங்களோட தொழில் உண்டுன்ற மாதிரி அமைதியாக இருந்துக்கணும். அதே வேளையில் வாய்ப்புகள் கிடைச்சா மீனராசி என்பவர்கள் யோசிக்காமல் வெளிநாடு கிளம்புறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஏன்னா கடல் கடந்து ஒரு மனிதன் வெளிநாடு செஞ்சுட்டான்னா அந்த சனியின் தாக்கங்கள் பெரிய லெவலில் இருக்காது. எல்லா மனிதர்களுக்கும் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா கிடையாது. வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போயிடுங்க. போனீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. கடன் மட்டுமே ஒன்று மட்டும் தான் இருக்குன்றீங்க. மன நிம்மதி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காதுன்றீங்க. பொருளாதார ரீதியாக இந்த விதத்துலையும் இருக்க மாட்டீங்க. அதனால் வாய்ப்புகள் கிடைச்சா இந்த மீனராசி என்பவர்கள் வெளிநாடுகள் கிளம்பணும்னா யோசிக்காமல் வெளிநாடு போங்க. பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாதுன்றீங்க. அதே வேளையில் இந்த இடைப்பட்ட காலத்தில் எதுவும் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதா சார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கவலையே கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த குரு பகவான் என்ன இருக்கிற 9 இடத்துலேயே குரு பகவான் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுப்பாருன்றீங்க. உங்கள் ராசிநாதனான குரு பகவான் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த 2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகளை சந்தித்த நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். தந்தை வழி உறவுக்கும் உங்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கடந்த ஒரு 2 வருட காலமாகவே ஒரு இணைப்பிரியாத சண்டை சச்சரவுகள், மன நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாயிருக்கும். ஆனால் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே வேளையில் வருகின்ற 2025 மே மாத காலகட்டம் வரலும் லாபஸ்தானத்துக்கு குருவின் பரிபூர்ண பார்வைகள் கிடைக்கிறதுனால தொழில் மூலிமா எந்த விதத்திலும் பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படாது. வருகின்ற 2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரலும் தொழில் பிரச்சனைகள் வராது. வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். வருமானத்தின் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. ஆனால் வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு மட்டும் விரயஸ்தானத்தை குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போய் பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்போ விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அதை திட்டமிட்டு செயல்படணும், தன்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்கணும்னு விதிங்க. அந்த நேர காலங்களில் மே மாதத்துக்கு பிறகு வேணால் வாய்ப்பு கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புக்காக வெளிநாடு போகிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது. இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு செல்றார். 12ஆம் இடத்து போயிட்டால் பெரிய லெவலில் பாதிப்பை தராது. அதே போல் 6ஆம் இடத்துக்கு கேது பகவான் வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும். எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. எதிரி தொல்லைகளிலிருந்து மீண்டு வருவீங்கன்றது விதிங்க. எதிரி இல்லாத வாழ்க்கை வந்தாவே பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்புகள் உருவாகுன்ற விதி இல்லைங்களா? அதனால் பெரிய அளவில் பாதிப்பை தராது. ஆனால் அதே வேளையில் தெளிவாக சொல்ல வரங்க,
12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு போயிருக்கிறது நல்லாயிருக்கும். விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். திட்டமிட்டு செயல்படணும். வரவுக்கு மீறி செலவுகள் செய்யக்கூடாது. சிந்தித்து செயல்படணுன்றீங்க. இந்த வருட காலகட்டத்தில் 2025 மட்டுமே எடுக்க வேண்டாம். 2025லேருந்து 2028ஆம் ஆண்டு காலகட்டம் வரலும் தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் டெய்லி காலையில் எழுந்து சந்தித்தாலும் சந்தோஷங்க. காலையில் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மீனராசி அன்பர்கள்லாம் உங்களுக்கு வேலை இருக்குதோ இல்லையோ தெரியாதுங்க. இரவு நேர காலகட்டத்தில் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:30 மணிக்காவது முன்னாடி எழுந்துற கற்றுங்க. 4:30 மணிலேருந்து 6:30 மணி காலகட்டத்துக்குள்ளார அன்றாட வேலைகளை காலையில் எழுந்து காலை கடன்கள் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு விநாயகருக்கு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி போனீங்கன்னாக்கா 7:30 சனியே பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்புலாம் ஏற்படுத்தணுன்றீங்க. அதனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி 7:30 சனி பாதிப்பு இருக்குன்னு நம்பாதீங்க. நீங்கள் காலையில் அதிகாலையில் எழுந்து தெய்வத்தை வழிபாடு செய்ய கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா எந்த அளவும் உங்களுக்கு பிரச்சனைகளே வராது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. வண்டிவான தடைகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நலமாகவே இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் இரவு நேர பயணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணுன்றீங்க. ஆனால் தவிர்க்க முடியல சார், டெய்லியும் என்னாலாம் கோயில் வளத்தை எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை தோறாவது விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் 2 போட்டுட்டு மனதார வேண்டுதல் எடுத்துருந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகும். எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.